12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 சமன்பாட்டியல் பயிற்சி 3.2 இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம். 2 + √3 ஐ மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கெழுக்களுடைய ஓர் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டில் ஒரு மூலமானது 2 + √3i என கொடுக்கப்பட்டுள்ளது. அதை முதல்ல எழுதிடலாம். ஒரு மூலம், வினாவில் உள்ள ஒரு மூலமானது 2 + √3i. இது ஒரு கலப்பெண் மூலம். கலப்பெண் மூலமா இருந்தது அப்படின்னா அதனுடைய இணைக்காரணியானது மற்றொரு மூலமா கண்டிப்பா அமையும். இணைக்காரணி என்பது கற்பனை பகுதிக்கு குறிய மாத்தி எழுதணும். எனவே மற்றொரு மூலமானது, முதல் எண் மெய்ப்பகுதி அப்படியே இருக்கும், கற்பனை பகுதிக்கு மட்டும் குறிய மாத்தி எழுதிக்கலாம். 2 மூலங்கள் தான் இந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கு இருக்கும். 2 மூலங்கள் அமைந்ததுன்னா அது இருபடி சமன்பாடா இருக்கும். எனவே ஒரு இருபடி சமன்பாட்டை தான் நம்ம அமைக்க போறோம். இருபடி சமன்பாடு அமைப்பதற்கு மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கலும் நமக்கு தேவை. இப்போ மூலங்களின் கூடுதல் இதற்கு கணக்கிட்டுட்டோம்னா 2 + √3i + 2 - √3i இரண்டையும் கூட்டுறோம். +√3i -√3i கேன்சல் ஆகிடும். 2 + 2 மதிப்பானது 4. அடுத்து மூலங்களின் பெருக்கல். மூலங்களின் பெருக்கல்ங்கிறப்ப 2 + √3i பெருக்கல் 2 - √3i. இரண்டு மூலங்களையும் பெருக்கிறோம். a + b a - b எனும் பொழுது இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்துகிற a + b பெருக்கல் a - b எனும் பொழுது a² - b². ஏக்கு பதிலாக 2² - b இன் மதிப்பு √3i ஹோல்². 2 வர்க்கப்படுத்துகிறப்ப 4, √3 வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும் 3, i² வரும். i²க்கு பதிலாக 2² 4 -3 பெருக்கல் -1 மதிப்பு கொடுக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 + 3 மதிப்பானது 7. எனவே தேவையான ஓர் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. therefore தேவையான பல்லுறுப்பு கோவை சமன்பாடு x² - மூலங்களின் கூடுதல் பெருக்கல் x + மூலங்களின் பெருக்கல் = 0. x² - மூலங்களின் கூடுதல் 4, 4x + மூலங்களின் பெருக்கல் 7 = 0. therefore சமன்பாடு x² - 4x + 7 = 0 ஆகும்.